Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான வேக வச்சு எடுக்க போற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அது செய்யிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸர் ஜார்ல 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்க போறேங்க. நான் இது வறுத்த கோதுமை மாவு, அதனால நான் அப்படியே சேர்க்கிறேன். கோதுமை மாவை ஒரு 5 நிமிஷம் வறுத்து சேர்த்துக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா சரியா 1/2 கப் மாம்பழம், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சராக அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். புட்டு மாவு மாதிரி எடுத்துக்கலாம். 1.5 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் மாம்பழம் சரியாக இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன சர்விங் கப்பில் துருவின தேங்காய் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 கப்லேயுமே. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த மாம்பழ மிக்சர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாம்பழம் எப்போவுமே செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் இதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு ஃப்ளேவர் புட்டோட ஃப்ளேவர் எப்போவுமே கிடைக்கிறத விட நம்மளுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரல் சுகர் டேஸ்ட்டு நம்மளுக்கு இதிலிருந்து கிடைக்குது. நம்மளுக்கு தேவைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்துக்க போகிறோம். மேங்கோலையும் ஃபைபரும் நியூட்ரியன்ஸும் நிறையா இருக்கிறதுனால இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இதை ஒரு 3/4 கப் அளவுக்கு இந்த புட்டு மிக்சரை அந்த கப்புக்கு 3/4 அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டக்கப்புறமே நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸு, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, முந்திரி திராட்சை எப்போவுமே எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதனால நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். முந்திரி ஒரு 2-3 முந்திரி, திராட்சை ஒரு 2-3 திராட்சை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா புட்டு வெந்து அப்புறம் நம்ம கலந்து சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நடுவில் இந்த திராட்சை முந்திரி கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. பசங்க கண்டிப்பாக மேங்கோ சேர்த்துருக்காங்க அப்படின்றது கேள்விப்படும்போது கண்டிப்பாகவே அவங்களுக்கு சாப்பிடுவாங்க. ஏன்னா பசங்களுக்கு நேச்சுரலாகவே மேங்கோ ரொம்ப பிடிக்குங்கிறதுனால. இப்போ நான் இது மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போதே 2 ஏலக்காய் போட்டு இந்த மாவு மாம்பழத்தோடு சேர்த்து அரைச்சாலும் சரி, இல்லை இப்போ வேக வைக்கும்போது கொஞ்சமாக ஏலக்காயை நசுக்கி நான் அதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறேன், அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் சரி. வேகும்போது அந்த ஏலக்காயோட வாசனை, தேங்காயோட வாசனை எல்லாம் வெந்து வரும்போது ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஏலக்காய் கரெக்டாக ஒரு கப்புக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நான் ஒரு இட்லி பாட் சூடுபடுத்தியிருக்கேன். 10 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க கப்பை இந்த இட்லி மோல்டில் நம்ம வச்சிடலாம். கரெக்டாக 1.5 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 2லிருந்து 3 கப் அளவுக்கு வரும். இதை நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மாவு வறுத்து சேர்த்துருந்தீங்கன்ற பட்சத்தில் ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். இல்லைன்னா 25 நிமிஷம் வேக வைக்கலாம். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான, டேஸ்டியான, வித்தியாசமான ஃப்ளேவரில் புட்டு ரெடி ஆயாச்சு. இதில் நம்ம மாம்பழம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்வீட்னஸும் நேச்சுரலாகவே நம்மளுக்கு அதில் கிடைக்கும். இதை ஒரு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டக்கப்புறம் இந்த மாதிரி கமுத்தி போட்டு எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வச்ச தேங்காய், புட்டு மாவு, அப்புறம் உள்ளே இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸாகவே இருக்கட்டும், எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நான் பார்த்திங்கன்னா இனிப்போட அளவை பார்த்துட்டு கடைசியாக நம்மளுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். நானும் இப்போ அப்படி தான் சேர்த்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மேலே நல்லா தூவி விட்டுட்டு நல்லா கிளறி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
உங்களுக்கு பிரியமான ரெசிபீஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். கீப் இன் டச், ஸ்டே கனெக்டட். நன்றி.